சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் மேதகு ஏஎம் சின்னப்பா அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். அறிவு செறிந்த கண்ணோட்டங்களை நமது பேராயர் அவர்கள் இரங்கல் செய்தியாக அறிவித்தார்கள். அனுபவபூர்வமாக செங்கை மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் அவர்கள் வழங்கினார்கள். அடுத்தது யார் என்னெல்லாம் சொல்லப் போகின்றார்கள் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள். எனக்கும் இத்தகைய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ராகங்களிலே சிறப்பான ராகங்கள் என்று ஒரு பாடலே இருக்கிறது. அதிசய ராகம், அழகிய ராகம், ஆனந்த ராகம், அபூர்வ ராகம். நீங்கள் இந்த ராகங்களில் என்ன ராகங்கள் பாடினீர்கள் என்று எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் திருவழிபாட்டுக்கு ஏற்ப நல்ல பாடல்களை பாடி உருக்கமாக ஜெபிக்க நீங்கள் உதவினீர்கள். ஆகவே என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அது இந்த நேரத்திற்கு மிகவும் அவசியமான ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆண்டவர் அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார், மக்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று. ஒரு பயங்கரமான கேள்வி. அவர் ஆண்டவர் ஒருத்தர் தான் அவளை தைரியமாக கேட்க முடியும். இப்போ நாமெல்லாம் கேட்கலாமா? அதை மக்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு வர பதில்களெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும், சில டைம்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அதற்கு பேதுரு சொல்லுகிறார், உம்மை ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுகின்றார்கள் என்று பலவிதமாக வர்ணிக்கிறார். இறுதியாக அவர்கள் சொல்வதெல்லாம் இருக்கட்டும் சகோதரிகளே, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கிறார். அதுக்கு ராயப்பர் எப்பவுமே உடனே ஆன்சர் வச்சிருப்பார்னு தெரியும். நீரே வரப்போகின்ற மெசியா என்று சொன்னார். இங்கு இந்த செய்தி கேட்ட உடனே சென்னை சலேசிய மாநில தலைவர் எனக்கு இந்த செய்தியை எனக்கு கொடுக்கும்போது ஒரு சிறு இரங்கல் செய்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது நான் சிந்தித்து கொண்டே வந்தேன். சரி, நாளைக்கு என்ன சொல்ல போகிறார்கள் குழித்துறையிலே என்பதெல்லாம் கூட நம்முடைய நினைவில் இப்பொழுது இருக்கும். அவற்றை நான் ஓரளவுக்கு அங்கே இருக்கின்ற தலைவர்களோடு உரையாடி எனக்கு தெரிந்தவர்களோடு ஒரு எண்ணத்தை திரட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதில் என்னுடைய எண்ணத்தையும் சேர்த்து ஆயர் அவர்களுக்கு அதை அர்ப்பணித்து நமது நன்றியின் காணிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் சொன்னதையும் நான் சொல்வது ஒன்று தான். அவங்க சொன்னாங்க, அமைதியின் முழு உருவம் ஜரம். நம்ம யாராவது நண்பர் சொல்லுவாங்களா? ரெண்டாவது, அப்பழுக்கற்ற புனிதம், அதான் ஜரம். அமைதியின் முழு உருவம் ஜரம், அப்பழுக்க பெற்ற ஒரு புனிதர் ஜரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா, இது இரங்கல் செய்தி அல்ல, இது ஒரு மாபெரும் செய்தி. இப்படியெல்லாம் நம்முடைய வரலாற்றிலே நாம் காணக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் வேறு எதையும் நாம் பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வரலாற்றில் இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்னுடைய சிந்தனை என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், இவர் ஒரு அதிசய பிறவி, நம் காலத்திலே வாழ்ந்த ஒரு புனிதர். இவர் புனிதர் பட்டத்திற்கெல்லாம் நாம் இருக்க போவது கிடையாது. அப்படி சந்தர்ப்பம் கிடைத்தால் இறைவனுக்கு நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருப்போம். ஆனால் இப்பொழுதே நாம் சொல்லலாம்,
அத்தகைய ஒரு எல்லையை தீண்டியவர், வாழ்ந்தவர், நாம் காணக்கூடிய புனிதராக வாழ்ந்தவர் ஆயர் ஜெரம் அவர்கள். அவருடைய அன்புக்கும் அவருடைய நன்மாதிரிக்கும் நம்முடைய நன்றி தெரிவிப்பதோடு, அவரை பெற்று வளர்த்து நமக்கு தந்த அவருடைய உறவினர்களுக்கும், அவரை குருவானவராக நல்ல சலேசியர்களாக வளர்த்து நமக்கு அளித்த சலேசிய சபைக்கும், குறிப்பாக சென்னை சலேசிய மாநிலத்திற்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம்.